வாங்க புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். புதினா வந்து 2 தண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து வத்தல் வறுத்துருக்கேன், ஒரு 7 வத்தல் வறுத்துருக்கேன். 7 வத்தல் ஒரு 2 ஸ்பூன் நல்லா புளிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க புதினாவை. அதில் 7 வத்தல் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன், ஒரு கொட்டை புளி தான் இருக்கும் போட்டிருக்கிறேன், சின்ன புளி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இந்த பூண்டு இருந்தால் இருக்குது பாருங்கள், ஒரு 5 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை முதல்ல திரிச்சிக்கோங்க. மிக்சியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறமா புதினா இலையை போடுங்க. நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், வதக்கலை. அப்படியே போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எல்லாமே சத்து அப்படியே கிடைக்கும் வதக்காமல் சாப்பிட்றப்போ. அப்படியே போய் இதை முதல்ல திரிச்சிட்டு இதை திரித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் மொத்தமாக போட்டுட்டு அப்புறம் லைட்டாக ஒரு சின்ன தாளிப்பு, கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிக்காமையும் சாப்பிட்லாம். நான் பெரும்பாலும் தாளிக்காமையும் சாப்பிடுவேன், அப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள் ரெண்டு விதமாக செஞ்சு பாருங்கள், 2 டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு சாப்பிட்றது அமிர்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு